பணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பணம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம பணம் வந்து கம்மியாக வச்சுருக்கிறதுனால நம்மளால் வந்து பணம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு வந்தாலே இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தாலே இந்த 0 டிப்ஸ் வந்து வரும், 90% 99% அக்யூரசி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பெய்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டர் மோகன்ராஜ் ஃப்ரம் மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங் அகாடமி, 9 years ஆஃப் ஸ்டாக் ப்ரோக்கிங் ப்ளஸ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 9 years எக்ஸ்பீரியன்ஸில் மோர் தென் 7,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவரை கைட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ட்ரேடிங் பண்ணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணுற இனிஷியலாக என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்குமோ அது எல்லாமே எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மூட் ஸ்விங் எப்படி ஆகும், அந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம், நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணலாம், ட்ரேடிங் பிளான் எப்படி இருக்கணும், செட்டப் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம அவர் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ப்ரோ. தேங்க்யூ கணேஷ், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்ரிச் கம்பெனி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கேன். நான் உங்களோட கொஷின்ஸை நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக நான் ஆன்சர்ஸ் நான் சொல்கிறது ரெடியாக இருக்கேன். சூப்பர் ப்ரோ, கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ. ஸோ ப்ரோ, இப்போது ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அப்படின்னு வந்து நம்ம பேச ஆரம்பித்தாலே எவ்ரி வீக் வந்து ஏதாவது ஒரு ஃப்ராட்லண்ட் வந்து நடக்குது. ரீசெண்டாக கூட ஒரு ஃப்ராட்லண்ட் வந்து நடந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் மேலே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பிஃபோர் தட் நான் கிட்டத்தட்ட 2017 மார்க்கெட்டில் இருக்கேன். அதாவது முக்கியமாக அந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 8-9 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு பிகினராக வராங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு மூணு முக்கியமான விஷயம்னா இதை கண்டிப்பாக பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஒன்று, எந்தவித டெக்னிக்கல் ஐடியாஸ் நாலேஜ் இல்லாமல் தயவு செஞ்சு பணம் மட்டும் இருக்கேன்னு ட்ரேட் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, ரொம்ப ஃபேமஸ் டெலகிராமில் கால்ஸு இதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னார் அப்படிங்கிறதுக்காக பிளைண்டாக போய் ஒரு ஸ்டாக்கையோ இதுலையோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிடாதீங்க. மூணாவது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த தப்பு தான் எல்லாருமே பண்ணுவாங்க. பிரதர், நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், நீங்களே எனக்கு பதிலாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், இந்த 3 விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங்கில் ஆஸ் அ பிகினர் பண்ணவே கூடாது. பிகாஸ் இது 99% ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. பட் ஸ்டில் பீப்புள் இதை தான் விரும்புவாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஷார்ட்கட். ஏன்னா பீப்புள் எல்லாத்துக்குமே ஒரு குயிக் மணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. பட் இந்த 3 விஷயத்தை பண்ணாமல் என்ன பண்ணாலும் மார்க்கெட்டில் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகலாம். ஓகே, நைஸ் ப்ரோ. இப்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்க மாதிரி உங்களுக்கும் எனக்கும் மக்கள் எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஏதோ ஒரு மூவியில் வந்து நம்ம பார்ப்போம். அதில் வந்து பிஸ்னஸ் மேன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காட்டுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா நமக்கு என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று நிறைய கேள்விப்பட்டது என்னென்னா, பங்குச்சந்தையில் வந்து நான் முதலீடு பண்ணேன், என் அமௌண்ட் எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம அதிகமாக வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஈவன் என்னோட சைல்டுஹுட் டேஸ்லலாம் வந்து அதுதான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா இப்படி தான் வந்து கேள்விப்பட்டோம், அதுக்குள்ளே பணம் போட்டாலே நஷ்டமாயிடும், ஸோ இப்படின்ற ஒரு தாட்டு தான் வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் மேபி வந்து இருந்திருக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே அது ஒரு ரிஸ்க்கான ஒரு இடம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்றதுலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்படி இருக்க மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி வந்து உள்ளே வந்தீங்க? நான் 2016 காலேஜ் முடித்தேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஒரு காலேஜ் முடித்தேன். ஸோ சிம்பிளாக எல்லாருமே சொல்லுவாங்க, மெக்கானிக்கலுக்கும் நீ பண்ணுற ஒர்க்குக்கும் என்ன சம்மந்தம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது எனக்கே வந்து அப்படி தான் இருக்குது. அப்புறம் 2017 ஆக்சிடென்டலாக எங்கள் ஊர் ஈரோடு நான் வந்து ஒரு டவுன் பவானின்னு ஒரு டவுன்லாம் இருந்தேன். நான்
அங்கே வந்து ஒரு ஃப்ரான்சைசி இருந்துச்சு. ஃப்ரான்சைசின்னா கம்ப்ளீட்டாக ஒரு சப் ப்ரோக்கிங் ஆஃபீஸு. என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஒரு வேலை ஒன்று இருக்குது, நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், நான் அங்கே போகும்போது அவரோட ரெக்குயர்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு மார்க்கெட் அதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு பெரிய ஐடியாலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே போய் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆஃபீஸில் ஒரு கிளைண்ட் எப்படி டீல் பண்ணுறது, அக்கௌண்ட் எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, அப்புறமேல ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்குறது, ஆர்டர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்ட்டு, நான் அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 பேர் 7 பேர் இருந்ததுனால எனக்கு வேறு நிர்பந்தமாக என்னென்னா நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆஃபீஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தால் நான் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டேன், கிளைண்ட்டை டீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரோக்கிங், அதுக்கப்புறம் அப்படியே ட்ரேடிங்கில் அப்படியே என் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். ஒரு ஆக்சிடென்டலாக ஸ்டார்ட் ஆனதான் இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் இப்போ லைஃபாகவே மாறிடுச்சு. சூப்பர். நீங்கள் வந்து இந்த 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் மோர் தென் 7,000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் வந்து எம்ப்ளாயாக இருக்கும்போது எவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங், இப்போலாம் வந்து இகேஒய்சி வந்துருச்சு. லைக் என்ரிச்செல்லாம் உங்களுக்கு அண்டர் 1 மினிட் ஆர் 2 மினிட்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்ட். அப்போல்லாம் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஃபார்ம் அனுப்பி ஓப்பன் பண்ணுற இதுதான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த பீரியட் ஆஃப் டைம்லேயே காலையில் ஒரு 9-10 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். நான் அப்படியே உட்காந்துருவோம் டில் 11:30 வரைக்கும் கமாடிட்டி மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். ஸோ நான் ஃபுல் டே நான் வந்து உட்காரேன். மோர் தென் ஒரு நாளைக்கு ஒரு 100+ கிளைண்ட்ஸ் 150+ கிளைண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் நான் டீல் பண்ணுவேன். அப்போது ரொம்ப மேஜராக இருந்தது வந்து ஈவினிங் மார்க்கெட் ரொம்பவே. இப்போலாம் கமாடிட்டி அந்தளவுக்கு பண்ணுறாங்க, பட் அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் 30 டைம்ஸ் எக்ஸ்போசர் கொடுப்பாங்க எம்சிஎக்ஸில். நீங்கள் 1 லட்ச ரூபா இருந்தால் 30 லட்ச ரூபா வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 6:30 மணிக்கு மேலே உட்காந்து கமாடிட்டி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக க்ரூட் ஆயில் அண்ட் தென் நேட் கேஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 150-200+ கிளைண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு நான் வந்து பர்சனலாக நான் டீல் பண்ணியிருக்கேன். சூப்பர் நைஸ் ப்ரோ. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அது மட்டும்தான். ஓகே. இப்போது ஒரு ட்ரேடராக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இந்த ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா இப்போ வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பார்க்கலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பாக்கெட் மணி அப்படின்னா அவங்கள வந்து ஒரு 5,000 அதிகபட்சம் ஒரு 10,000 மந்த்லி அந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து வைக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது இந்த 5,000லேருந்து 10,000 வந்து மார்ஜின் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஒரு கிளைண்ட் சொல்கிறீங்கன்னா 5,000 வச்சு நான் பணக்கார ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. கரெக்ட். ஸோ இதுதான் எல்லாருடைய தாட்டாகவே இருக்குது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து இது எனக்கு புதுசுன்றதுனால நான் கம்மியான மார்ஜின் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. கம்மியான மார்ஜின் வச்சு என்ன ட்ரை பண்ணுங்க? ட்ரை டு லேர்ன் த மார்க்கெட்டா இல்லை ட்ரை டு மேக் ப்ராஃபிட்டா? அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை டு மேக் ப்ராஃபிட் தான். எல்லாருக்குமே எவ்ரிஒன் நீட்ஸ் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு? நோ ஐடியா. சரி, ஓகே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா சூன் தே வில் லாஸ் த 5,000 ஃபார் ஷூர். ஆனால் நான் என்ன பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா 5,000 போட்டால் 5,000 மார்க்கெட்டுக்கு பத்தாது. பிகாஸ் வி ஆர் வெரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். நீங்கள் 5 லட்ச ரூபா வச்சிருந்தாலுமே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சின்னவங்க தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 5,000 வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை தொடாதீங்க. மோகன் பணம் வருது அப்படின்னா அதில் பணம் என்ன ஒரே ஷாட்டில் உங்களுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். என்னோட சிம்பிள் கோல் 5,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 5,000 வச்சு 100 ட்ரேட்ஸ் பண்ணணுங்கிறத மட்டும் கோலாக வச்சுக்கோங்க. 100 ட்ரேட்ஸ். ஏன் ஸ்பெசிஃபிக்காக 100 அப்படின்னு சொல்கிறீங்க? 150 கூட நீங்கள் பண்ணலாம். நான் என்ன சொல்ல, இந்த 100 ட்ரேட்ஸ் முடியறதுக்கே உங்களுக்கு மினிமம் 3 மாதம் டைம் ஆகிடும். ஓகே. இந்த 100 ட்ரேட்ஸ் இனிஷியலாக நாட் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. கேஷ் மார்க்கெட், இன்ட்ராடே. மேபி பிகினர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னா பேங்க் நிஃப்டி பண்ணாதீங்க. அந்த ப்ரீமியம் எடுத்து பண்ணாதீங்க. ஆஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வாட் யூ கேன் ட்ரைனா HDFCயோ ICICI ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். HDFCயோ ICICIயோ எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா 5 குவான்டிஸ் 10 குவான்டிஸ் போடுங்க. அட் எண்ட் ஆஃப் த டே பெரிய ப்ராஃபிட்லாம் உங்களால் பண்ண முடியாது. பட் மார்க்கெட்டோட பிஹேவியரை நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு 50 ட்ரேட்ஸ் போகும்போது வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா மார்க்கெட்டான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு 70 ட்ரேட்ஸ் போகும்போது அந்த பேட்டர்னில் உங்களுக்கான ஐடியாஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் 100 ட்ரேட்ஸ் போகும்போது தான் மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் ரிவார்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக ஒரு மசில் மெமரியாக உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு 7,000 பேர்த்துக்கு மேலே நான் பார்த்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மோஸ்ட் பீப்புள்
ஒரு 20 ட்ரேடு 10 ட்ரேட்லேயே காலியாகிடுவாங்க. ஆயிடுவாங்க. மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, வெளியே போயிட்டு மார்க்கெட்னாவே இப்படி தான், Risk என் தான், போட்ட loss பணம்லாம் தான் என்ன வரும் ஆயிடுச்சு அப்படின்னு. போயிடுச்சுப்பாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். 5000 போச்சா, மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் 5000 போடுவாங்க. மறுபடியும் 5000 10 தடவை போட்டாங்கன்னா 50,000 ரூபாய் ஆச்சு. ஸோ when you are starting with 5,000 rupeesனா ஸ்டார்ட் வித் வெரி ஸ்மால். யுவர் ஒன்லி டார்கெட்னா 100 ட்ரேட்ஸை நான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து தே ஷுட் நாட் சூஸ் F&O. F&Oல உங்களால் 5000 ரூபாய் வச்சு பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸில் தாராளமாக பண்ணலாம். பட் உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஜூன் தே லாஸ் மண்டே they'll மேக் ப்ராஃபிட். டியூஸ்டே என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மார்க்கெட் சரியில்லை. மார்க்கெட் சரியில்லைங்கும் போது சிம்பிளாக சைட் வேஸ் போனால் கூட உங்கள் ஒரு 100 ரூபா ப்ரீமியம்ங்கிறது 30 ரூபாய்க்கு வந்து நிற்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 5000 ரூபாய் as considered as a டியூஷன் ஃபீஸ். நான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ மெயின் என்னென்னா 100 ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதையுமே நீங்கள் ஃபோக்கஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடராக மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும்போது 5,000 வச்சு பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஈக்விட்டியில் நீங்கள் வந்து ஒரு 100 ட்ரேட்ஸ் வந்து பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும். ஒரு பர்டிகுலர் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுங்கம்பாங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்களால் அதை வந்து எடுத்துக்க முடியும், கற்றுக்க முடியும். ஆனால் அதை மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி தேவை. கரெக்ட். ஏன்னா ப்ரோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் பார்த்தது என்னென்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் தர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் கேண்டில் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, இண்டிகேட்டர் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சொல்கிறது, நீங்கள் இனிஷியலாக வரும்போது 5,000 வச்சு நீங்கள் பண்ணலாம், ஈக்விட்டியில் பண்ணி உங்களுக்கு உண்டான பேட்டர்ன் தெரிஞ்சுங்க, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னால் 5,000 நான் நாளைக்கு எங்கள்கிட்ட காசு இருக்குன்னு நாளைக்கே நீங்கள் உள்ளே வரக்கூடாது. அந்த 5,000 போடுறதுக்கு முன்னால் வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், ஹவு ஸ்டாக் மார்க்கெட் பிஹேவ்ஸ், டெக்னிக்கலாக என்னென்ன விஷயம், மெயினாக ஒரு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் மார்க்கிங்கு, சார்ட்டில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். சும்மா 5,000 ரூபாய் இருக்கு, நான் நாளைக்கே மாற்றிட்டு 100 ட்ரேட்ஸ் பண்ணுறேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. பேசிக் டெக்னிக்கல்ஸை கற்றுக்கிட்டு அண்ட் தென் கற்றுக்கிட்ட விஷயத்தை 100 ட்ரேட்ஸில் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட லாஜிக். பட் இது ஒன் ஆஃப் த போரிங் டாஸ்க். நான் வந்து ஏன்னா ஒரு 30 ட்ரேட்ஸ்லேயே மோகன் பக்கத்தில் இருக்க என் பையன் என் கூட இருக்கவன் வந்து 5,000 rupees ப்ராஃபிட் பண்ணிருக்கான், இன்னொருத்த வந்து 500 rupees ப்ராஃபிட் பண்ணுறான். நீ என்ன மோகன் 5 மாட்டி போட்டு எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் வரலன்ட்டு ஒரு 15-20 ட்ரேட்ஸ்க்கு மேலே ஃபெட்டப் ஆயிடுவாங்க. இந்த ப்ராசஸே நம்பாமல் விட்டுட்டு சரி பரவாயில்ல சும்மா இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரி தானே, இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸ் என்னது, ஹீரோ ஹாலில் எடுத்து பண்ணுவாங்க. லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல. இஃப் தே மேட் ப்ராஃபிட் ஒரு 2,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு 10,000 ரூபா அன்றைக்கி தான் மார்க்கெட் சம்டைம்ஸ் கொடுக்கும், பிகினர்ஸ்க்குமே கொடுக்கும். 2,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு 10,000 ரூபா பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, நாம தான் மார்க்கெட்லேயே பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வரும். ஆக்சுவலாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாருமே வந்து ஹை ரிஸ்க் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹை ரிஸ்க் இந்த சென்ஸ் அவங்களுக்கு ரிஸ்க்கே என்னென்னு தெரியறதில்ல, எவாலுவேட் பண்ணுறதில்ல. இப்போது நான் வந்து ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு கேண்டிடேட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாங்கிறதே பெரிய விஷயம். கரெக்டாக? ஏன்னா 1000 ரூபாய் சம்பளம் 30 into 1000 போட்டால் 30,000. கரெக்ட். 500 ரூபா சம்பளங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வேலை பண்ணால் தான் எனக்கு 500 ரூபா கிடைக்கும். ஓகே, 6 மணி நேரம் வேலை பண்ணால் தான் எனக்கு 500 ரூபா கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் 500 ரூபாய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டில் என்ன நினச்சிப்பாங்கன்னா 30,000 போட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நாளைக்கு 3,000 ரூபா பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த மைண்ட் செட் வந்து வச்சக்கூடாது. இன்னும் ஃப்ராங்காக நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டேன். பிகினர் மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும்னா இந்தியாவில் ஒரு டீ மாஸ்டரோட அதிகபட்ச சம்பளம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த எக்ஸாம்பிள் தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். டீ மாஸ்டரோட அதிகபட்ச சம்பளம் ஒரு நாளைக்கு பிலோ 1,000 rupees, 800 rupees வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ நேரம் நிற்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 8-9 மணி நேரமாவது மாஸ்டர் நிற்கணும். இந்த சைடு பார்ப்போம். ஒரு பெரிய ஐடி எம்ப்ளாயி ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஐடி எம்ப்ளாயோட ஐடி மேனேஜரோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1 lakh வச்சுக்கலாம். 1 lakh தான் சொன்னேன். அப்போ per டேக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 3,000 rupees, 3,500 rupees ஆச்சு. ஸோ எனிவேர் பிட்வீன் 800 rupees to 3,500 rupees நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணுறீங்கன்னா, எனிவேர் பிட்வீன் நீங்கள் இந்தியாவில் மற்றவங்களோட என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம்னா நல்லாவே சம்பாரிச்சிட்டு இருக்கீங்கன்னா அர்த்தம். கரெக்ட். புரியுது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஸோ கான்செப்டே வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு 5,000 ரூபா பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சம்திங் கைண்ட் ஆஃப் மேபி XX அவங்க வந்து ஒரு 10,000 ரூபா பண்ணாங்க, 20,000 ரூபா பண்ணாங்கன்னு பீப்புள் அதை பார்த்து மேனிப்புலேட் ஆயிடுறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அவங்களோட சம்பளம் என்ன? 800 ரூபா சம்பளம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 10 மணி நேரம் நிற்கணும். ஆனால் இங்கே மார்க்கெட்டில் ப்ராப்பராக அந்த 100 trades முடிச்சாங்கன்னா அந்த 800 ரூபா பண்ணுறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 hour 45 minutes அவங்களால பண்ண முடியும். ஆனால் இதுக்கான பேட்டர்னை கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ. இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டினாக வந்து என்ன முன்வைக்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் வந்து இந்த
ட்ரேடிங் டிப்ஸ் சரி. ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹீரோ டிப்ஸ் வந்து வரும். 90%, 99% அக்யூரசி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பெய்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி ஒரு டெம்டேஷன் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து டிப்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ட்ராப்பில் வந்து நிறைய பேர் வந்து விழுறாங்க. அந்த விழுற மெஜாரிட்டி ஆஃப் தி க்ரௌட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பேசிக்ஸ், டெக்னிக்கல்ஸ் அண்ட் தென் அந்த 100 ட்ரேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு 5,000 10,000 வச்சு. ஆனால் இப்போது சில பேர் என்னென்னா அதுக்கு டைம் வந்து கிடைக்காது. நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னால் வந்து இதை லேர்ன் பண்ண முடியல, டைம் கிடைக்கலன்றப்போ ஏர்ன் பண்ணுன்ற ஆசை மட்டும் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ட்ரேடிங் டிப்ஸ்லாம் வந்து ப்ரீமியமாக நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரி அட்ராக்டிவாக வந்து பேசும்போது அந்த ட்ராப்பில் வந்து விழுறாங்க. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் மேக்ஸிமம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பீப்புள் எல்லாமே எம்ப்ளாயிஸ், சேலரிடு எம்ப்ளாயீஸு அவங்க தான். நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, காலைல 9:15 டு ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் இருக்குது. இன்கேஸ் உங்களால் ஆஃபீஸில் ஃபோன் யூஸ் பண்ண முடியும்னா யூ கேன் ட்ரை ஈக்விட்டி. இன்கேஸ் உங்களால் ஃபோன்லாம் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டில் வராதிங்க. 6:30 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கமாடிட்டி மார்க்கெட். ஓகே, லைக் கமாடிட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் இது பண்ணுறது கோல்டு பண்ணுங்கள், சில்வர் கோல்டு பண்ணுங்கள் அப்போலாம் நான் சொல்லுவேன். சிம்பிள் என்னன்னா, க்ரூட் ஆயில் ஒரு நாளைக்கு 80 பாயிண்ட்லேருந்து 80 to 120 பாயிண்ட்ஸ் தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. சம்டைம்ஸ் மேபி 150 கூட போகும். மெகா போனோம்னா மினி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 10 ரூபா தான். 50 பாயிண்ட்ஸ் பிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 500 ருபீஸ் ஆச்சு. அதர் நேட் கேஸ் மினின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட்டுக்கு 250 ரூபா கிடைக்கும். சூப்பராக ஒரு நாளைக்கு 8 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட்டு மூவ் ஆகும். உங்களால் சாலிடாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம் வித் மினிமம் ரிஸ்க். கேபிட்டல் ரெக்வயர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 ரூபா தான் அதோட நேட் கேஸ்க்கு. அண்ட் தென் சில்வர் மைக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேபி உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் அந்த மாதிரி ஷெடியூல்டாக உங்களுக்கு ரொம்ப என்கேஜாக இருக்கீங்கன்னா யூ கேன் ப்ரிஃபர் கமாடிட்டி மார்க்கெட். இதுதான் கரெக்டான வழியை தவிர என்ன சொல்கிறது, எனக்கு காரே ஓட்ட தெரியாது பட் இருந்தாலும் நான் வந்து கார் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அது என்ன, அதுக்கு காரே நீங்கள் வாங்கிடுறீங்க, அது கண்டிப்பாக என்ன தான் ஆகும், ஓட்டவே தெரியலனா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக அதை வந்து குறை சொல்கிறது வந்து நான் தப்புன்னு சொல்லுவேன். உங்கள் கம்ஃபர்டபிலிட்டி எது, என்னால் வந்து டைம் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி பண்ணுங்கள், பண்ண முடியாதுன்னா கமாடிட்டி பண்ணுங்கள். இது ரெண்டுமே என்னால் முடியாதுன்னா ஜஸ்ட் ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணுங்கள். இதுதான் ப்ராப்பரான வே தவிர நான் பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போது உங்களுடைய ஒப்பீனியன் வந்து ஷுட் வி யூஸ் ட்ரேடிங் டிப்ஸ் ஆர் நாட்? நோ, டெஃபினெட்லி நாட். நான் ஒரு 500 ஒரு 800 பண்ணுறதுக்கு ட்ரேடிங் டிப்ஸு தேவையில்லை. ஒரு பேசிக்கான மேக்ஸு, ஒரு சிம்பிளான ஒரு காமன் சென்ஸ் இருந்தாவே ஒரு 500 ருபீஸ் to 800 ருபீஸ் ஈஸியாக. ஸோ அப்போது அந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட ஓன் நாலேஜை, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நம்ம போதும். மேபி நான் என்ன சொல்கிறேன்னா, அது மற்றவங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆகுதா கற்றுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு 1 வருஷம் கூட ஆகணும், தப்பே இல்லை. ஆனால் அந்த 1 வருஷத்தை மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் உங்களை மார்க்கெட் கண்டிப்பாக காப்பாற்றணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லேர்னிங் இஸ் அட்வைசபிள். கைண்ட் ஆஃப் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக என்ன சொல் என்னையே மார்க்கெட் காப்பாற்றும் போது கண்டிப்பாக எல்லாரையுமே கண்டிப்பாக மார்க்கெட் காப்பாற்றுங்கிறதா என்னோட பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டினாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க சார்ட்டை பார்க்கும்போது 2 கலர் வந்து கண்ணில் பிளிங்க் ஆகும். இன்னொன்று வந்து ரெட். ஓகே, க்ரீனாக இருந்தால் பை பண்ணணும், இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தாட். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணியே சில பேர் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டெய்லி மார்க்கெட்டில் சார்ட்டை வந்து பார்க்கும்போது அன்னைக்கு உண்டான ட்ரேடிங் பிளானாக நீங்கள் எப்படி வந்து முடிவு பண்ணுறீங்க? நானும் ஒரு 2 விஷயமா ட்ரேடிங் டேஸை நான் வந்து பிரிப்பேன். ஒன்று ட்ரெண்டிங் டே, ரொம்ப சிம்பிளாக ஒன்று ட்ரெண்டிங் டே, இன்னொன்று வந்து நான் ட்ரெண்டிங் டேவாக நான் 2 செக்மெண்ட்டாக பிரிப்பேன். ட்ரெண்டிங் டேல ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் another ஒன் இஸ் ஜாக்பாட். நான் ட்ரெண்டிங் டேஸை ஒரு 3 செக்மெண்ட்டாக நான் பிரிப்பேன். ஒன்று என்னென்னா, நான் ட்ரெண்டிங் டேஸில் ட்ரேடை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே. 2வது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவேன். 3வது நாள் அந்த அன்றைக்கி மினிமம் ப்ராஃபிட்லேயே நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த மினிமம் ப்ராஃபிட்டுங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருந்தார். நான் என்னோடய கெரியர் ஸ்டார்டிங்கில். ஓகே.
டே 1 அப்போ வராரு, அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மோகன் இந்த மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 பண்ணும் மோகன். ஆக்சுவலாக எல்லாருடைய தாட்டும் வந்து நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஓகே சார், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் இது பேசிக்ஸ்லாம் கற்றுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுப்பார், ஒரு 500 பண்ணுவார். ஈவினிங் கால் பண்ணுவார் மார்க்கெட் முடிஞ்சு. மோகன் சூப்பர் மோகன், வெரி குட் அப்படிம்பாரு. நான் அவர் எனக்கு சொல்லுவார் வெரி குட். ஓகே, 2வது நாள் பண்ணுவார், ஒரு 1000 rupees பக்கம் ப்ராஃபிட் பண்ணிடுவார். ஓகே, 3rd டே வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு 5000 rupees பக்கம் ப்ராஃபிட் பண்ணிடுவார். பிகினருக்கு லக்குங்கிறது, நான் சீரியஸ் சொல்ல, பிகினருக்கு ஒரு லக்குங்கிறது என்றைக்குமே இருக்கும் ட்ரேடிங்கில். அந்த லக்கு நடந்துட்டு 3வது நாள் ஒரு 5000 ரூபா பக்கம் ப்ராஃபிட் பண்ணிடுறாரு. ஓகே, 4வது நாள் அவருக்கு வந்து ஒரு 800 rupees ப்ராஃபிட்டு காமிக்குது. பட் ஸ்டில் நாட் எக்ஸிட்டட். ஆஸ் அ ப்ரோக்கர் நாங்களா இப்போ என்ன பண்ணோம்னா, சார் 500 ரூபா போதுன்னு சொன்னீங்களா சார், ஒரு நீங்கள் நல்ல ஒரு ரேப்போ பில்ட் ஆகும்போது சார் ஒரு 800 ரூபாயில் கட் பண்ணிக்கோங்க சார்னு சொல்லுவோம். அப்படியா மோகன், ஸோ ஓகே நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணதுக்கு ஒரு 5 to 1 hour கழிச்சு 800 ரூபா காட்டின இடத்துல 8000 ரூபா காமிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அ கிளைண்ட்டை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வடை போச்சு அப்படின்னு சொல்கிறத விட என்ன சொல்லுவாங்கடா, மோகன் நானாக பண்ணியிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன், 8000 ரூபா பண்ணியிருப்பேன், நீ ஏன் மோகன் கால் பண்ணி என்னை வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மறுபடியும் 5th டே கைண்ட் ஆஃப் அப்படியே பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. அந்த நாள் 500 ரூபா காமிச்சா அவரால் புக் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண மாட்டார். ஏன்னு நினைக்கிறீங்க? அவர் ரெக்வயர்மெண்ட் 500 ரூபா தான். ஃபர்ஸ்ட் நாள் 500 பண்ணார், 2வது நாள் 1000, 3வது நாள் 4000 கைண்ட் ஆஃப், 2வது நாள் மறுபடியும் 800 பண்ணும்போது அவரோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, 500 ரூபாய் நோக்கி உள்ளே வந்தவர் இப்போ இந்த 500 ரூபாயை பார்த்தா அவருக்கு வந்து பத்தாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஹை ப்ராஃபிட் பார்த்ததுனால இது அவருக்கு பத்தாது. ஸோ இந்த சென்ஸ் என்னன்னா, நான் ட்ரெண்டிங் டேல 500 ரூபாங்கிறது ஒரு மினிமம் ப்ராஃபிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணாமல், நான் ட்ரெண்டிங் டேல 500 ரூபாய் எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டாக நீங்கள் பார்க்கணுன்னா வெரி குட் ப்ராஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டிங்காக நான் ட்ரெண்டிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இன் டெக்னிக்கல்ஸ் ஸ்ட்ராங் ஆனால் தான் ட்ரெண்டிங்காக நான் ட்ரெண்டிங்காக உங்களால். ஸோ அப்போது ஒரு ட்ரேடிங் பிளானாக நீங்கள் வந்து டெய்லி பார்க்கும்போது யூ ஷுட் அனலைஸ் வாட் இஸ் த ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட். இன்னைக்கு ட்ரெண்டா நான் ட்ரெண்டா, am I going for a profit or jackpot or am I exiting or avoiding the market, இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் ஆக போகிறேன்னு மேபி ஒரு அந்த 100 trades நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 minutes between 9:15 to 9:17 இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கொடுத்துரும். இந்த மெச்சூரிட்டி யாருமே உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்லிலாம் கொடுக்கவே முடியாது. இது வந்து அந்த அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு ரெடி ஆயிடும். சூப்பர். இப்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ட்ரேடிங் செட்டப் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்ல ட்ரேடிங் செட்டப் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஒரு கான்செப்ட் நான் யூஸ் பண்ணேன். மேபி பிகினர் பார்த்தாங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சிபிஆர். அது எல்லாருமே இப்போ வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. சிபிஆர் ட்ரெண்டிங்காக இருக்கா நான் ட்ரெண்டிங்காக? சிபிஆர் ட்ரெண்டிங்காக இருக்கா. ஓகே, சிபிஆருக்கு மேலே இருந்தால் வில் கோ ஃபார் அப்பர் ட்ரெண்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ தேர்ட் திங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே 15 நிமிஷம் கழிச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓப்பனும் லோவும் சிபிஆருக்கு மேலே இருக்கணும், சிபிஆர் ட்ரெண்டாக இருக்கணும், சிபிஆருக்கு மேலே இருக்கணும். சிபிஆருக்கு மேலே இருக்க ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனும் லோவும் ஒரே மாதிரியே இருந்தால் ஓகே, நெக்ஸ்ட் 5 minutesலேயே நம்ம வந்து ட்ரேடில் என்ட்ரு ஆகிக்கலாம் அப்படிங்கிறதா லாஜிக்கு. ட்ரெண்ட் அப்படியே என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும். ஸ்டாப் லாஸ் வாட் யூ கேன் டு இஸ் இன்ட்ராடே லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், அப்படிலாம் சிபிஆருக்கு கீழே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாங்கிறது நான் ஒரு செட்டப்பில் வச்சுருக்கேன். ஓகே, இது ஓப்பன் லோனா ஒரு செட்டப் இருக்குது, ஓப்பன் ஹைனா வந்து ஒரு செட்டப் இருக்குது, கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்குது, கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்குது. ஓகே, இது என்னென்னா இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு என்னமோ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் when you are strong in price actionல நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இந்த டேட்டாவை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா டேர்ம்ஸும் ராக்கெட் சயின்ஸில் இல்லை, பேசிக்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த பேசிக்காக இந்த ஐடியாவை யூஸ் பண்ண ஒரு 500 800 பண்ணலான்றேன். சூப்பர். நாட் அ டிப்ஸ் ஆக்சுவலி, இதை நான் ட்ரை பண்ணிருக்கேன். நைஸ். ஓகே, இப்போது சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது 3 இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன் நம்ம பார்க்க முடியும். புல்லிஷ், பேரிஷ், அப்புறம் சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட். ஸோ இதுக்கு நடுவில் மாட்ரேட் புல்லிஷாகவும் இருக்கும், மாட்ரேட் பேரிஷாகவும் வந்து இருக்கும். ஓகே, இப்போ சில பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு வந்து பணம் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம கேள்விப்படுறோம் நம்ம மார்க்கெட்டில். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிஞ்சு வச்சுருந்தா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு லாங் டேர்மில் என்னால் பணம் பண்ண முடியுமா, இல்லை நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற இந்த டைரக்ஷன் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணால் நம்ம பணம் பண்ண முடியுமா? கணேஷ், 9 years நீங்களும் மார்க்கெட்டை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சைக்கிளில் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே,
ஒரு மினிமம் ஒரு 5 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் ஓகே பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்வீட் ஸ்பாட்ஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸ்வீட் ஸ்பாட்ஸ்னால் நான் இந்த ஏரியாவுக்கு வந்தால் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகே அன்லஸ் அதர்வைஸ் நான் என்ன பண்ண மாட்டேன், ட்ரேடு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அது தட் மேபி ஆன் சப்போர்ட் ஆர் தட் மேபி ஆன் ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு ஒரு ரீடெஸ்ட் ஜோனு மேபி அதில் எதுவும் வேணா இருக்கலாம். நான் இந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் வந்தால் தான் ட்ரேட் பண்ணுவேன்னு ஒரு கைண்ட் ஆஃப் இருக்கணும். நான் சொல்லிக் கொடுத்த இப்போ இந்த ஓப்பன் ஹைலோட உங்களுக்கு சொன்னேன், அதை நீங்கள் போய் எடுத்து அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பான்னு கேட்டால் கிடையாது. நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்த மினிமம் நீங்கள் ஒரு 50 to 70 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும். ட்ரை பண்ணி அதில் இருக்க டேட்டாவை வச்சு தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு 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 தட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தேனே இதை சாப்பிட்ருங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. காய்கறியெல்லாம் இருக்குது, நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, குக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா என் ரெசிபி வேறு, உங்கள் ரெசிபி வேறு, பட் ஐ கேன் கைட் இதெல்லாம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த நாளடைவில் உங்களுக்கு என்ன அந்த ட்ரேடிங் மெச்சூரிட்டி நான் சொல்கிறது காரணம் என்னென்னா அதுவே உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆகும்னு கிடையாது. மார்க்கெட் இஸ் அ சைக்கிள். மினிமம் ஒரு 4 to 5 ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி பில்ட் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் கிரேட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்போது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு வந்தாலே இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தாலே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே பேசணும் இல்லையா, ஒரு ட்ரேட் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஓகே நாளைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ? டே 1 வந்து 500 பண்ணுறாங்க, டே 2 வந்து 3000 பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டே 3 வந்து 5000 வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ பர் மந்த்துக்கு வந்து ஒரு 20 to 21 டேஸ் ட்ரேடிங் டேஸ் வந்து இருக்குது. ஆல் டேஸ்லாம் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து இந்த 20 டேஸும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இதில் வந்து மேக்ஸிமம் ட்ரேட் வந்து அவங்க 10 டேஸ்க்கு மேலே 15 டேஸ்க்கு மேலே அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணாலும் ஒரே ஒரு ட்ரேட் வந்து அவங்களுக்கு பெரிய லாஸ் வந்து வரும்போது எடுத்த எல்லா ப்ராஃபிட்டும் வந்து வைண்ட் அப் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் எடுத்து ஒரே ட்ரேடில் வந்து லாஸ் ஆகும்போது எல்லாமே வந்து வைண்ட் அப் வந்து ஆகும்போது, ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம்? அப்படி பண்ணும்பொழுது நம்ம இப்படி எடுத்த ப்ராஃபிட்லாம் ஒரே ட்ரேடில் வந்து லாஸ் பண்ணாமல் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படி பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம்? கணேஷ், தட் டிபெண்ட்ஸ். என்னன்னா உங்களோட A+ ஸ்ட்ராட்டஜியாக ஒன்று இருக்கும். ஓகே, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி தட் மேபி ஒரு A+ ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அந்த A+ ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆன இடத்துல வர ரிஸ்க் ரிவார்ட் 1:1. அதாவது 100 ப்ராஃபிட் வந்தால் 100 லாஸ் ஆகும் அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த ட்ரேடை எடுக்க மாட்டேன். பட் மை ஸ்ட்ராட்டஜி இஸ் A+ ஸ்ட்ராட்டஜி. நான் கற்றுக்கிட்ட A+ ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ரிஸ்க் ரிவார்டு எனக்கு என்ன மார்க்கெட் டிமாண்ட் பண்ணுதுன்னா 1:1 எனக்கு டிமாண்ட் பண்ணுது. நான் மேக்ஸிமம் 1:1 என்டர் ஆக மாட்டேன், ஈவன் தான் A+ ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும். பட் 1:1.5 1:2 கிடைக்கிற போது மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரேடே நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். பட் டெய்லியுமே எனக்கு 1:2 கிடைக்காது, 1:1.5 கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ராபபிள் சம்திங், நான் ஒரு கோட் நான் லிங்க்டின்ல படித்தேன். வாட் இஸ் த பெஸ்ட் டே இன் யோர் ட்ரேடிங் அப்படின்னா த டே நாட் ஐ ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் சொல்லலாம், என் ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருக்கிறதுக்காக நான் ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. என்னோட ரிஸ்க் ரிவார்டு மேட்சப் பண்ணால் தான் என்ன பண்ணுவேன்னா ட்ரேட் நான் வந்து பண்ணுவேன். ஐ ஹாவ் அ ஸ்டூடெண்ட் கால் ஸ்வேதா, ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். இஸ் டூயிங் குட். சிம்பிளாக என்னென்னா, மோகன் இது எனக்கு எல்லாமே ஓகே, இது என்னோட A+ செட்டப். ஆனால் 1:1 நான் என்ன பண்ண மாட்டேன், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். 1:1.5 ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. 1:2 மட்டும்தான் ட்ரேட் எடுப்பாங்க. 3 நாளைக்கு ஒரு தான் ட்ரேடே வரும். ஸோ மாதத்தில் 21 நாள் இருக்குன்னா அவங்களுக்கு ட்ரேடே அதிகபட்சம் ஒரு 12 நாளோ 13 நாளோ தான் கிடைக்கும். அப்போ என்ன மோகன் 1:2 கிடைச்சா ப்ராஃபிட் மட்டும் தான் வருமா அப்படின்னு கணக்கு A+ இருந்து 1:2 கிடைச்சாலும் ப்ராஃபிட் மட்டும் தான் வருமானு கேட்டால் அதுவும் கிடையாது. 1:2 போகும்போது என்ன பெனிஃபிட்னா 10க்கு நம்ம 6 டைம் வின் பண்ணாவே போதும், நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் டைம்ஸ் 10 டைம்ஸ் நீங்கள் வின் பண்ண அவசியம் இல்லை. 10க்கு 6 டைம் இல்லைனா 5.5 டைம்ஸ் வின் பண்ணாவே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜியை விட யூஸ் பண்ண ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ரிவார்டுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் தேவையில்லை, சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் போதுமானது. ஆனால் டெய்லியும் ட்ரேட் பண்ணுங்கிற மைண்ட் செட்டு இல்லாதவங்களுக்கு மட்டும் இது ஷூட் ஆகும். கரெக்ட். ஸோ இப்போது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். ஓகே ஓகே, இப்போது சைட்வேஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ Nifty 50 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிலோ 40 பாயிண்ட்ஸ், பிலோ 30 பாயிண்ட்ஸ் சைட்வேஸில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸா
நோ எனி டே ஓகே எனி டே. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம 1:2 1:1 இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில சமயம் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மொமெண்டம் வந்து அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் நான் அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, நான் ட்ரேடிங் டேல என்ன பண்ணாதீங்க, ட்ரேடு பண்ணாதீங்க. நான் அந்த ஃபஸ்ட்டு வித் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 9:16 நான் முடிவு பண்ணிடுவேன் நீங்கள் ட்ரெண்டிங்காக நான் ட்ரெண்டிங்கான. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ட்ரெண்டிங் டேவா நான் ட்ரெண்டிங் டேவா? நான் ட்ரெண்டிங் டேல 3 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று அவாய்ட் பண்ணிடணும், இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிடணும், இல்லைனா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பிரேக் அவுட் ஏதாவது நடக்கும்போது வெயிட் பண்ணணும். ஸோ அப்போது பிஃபோர் வி ஸ்டார்ட் டூயிங் ட்ரேடிங் வி ஷுட் நோ வெதர் டுடே இஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆர் நான் ட்ரெண்டிங். அவ்வளோ, வெரி சிம்பிள். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் இது பேசும்போதே எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க, ஓகேங்களா? ஸோ இது ட்ரெண்டிங்காக நான் ட்ரெண்டிங்காக அப்படின்றது பார்க்குறதுக்கு ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சைன் வந்துச்சுன்னா அந்த நாள் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்வீங்க? பெருசாக நான் அந்த கேப் அப்பில் நான் அவ்வளோ தூரம் கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ நான் அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆக மாட்டேன். ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் வந்து ஒரு பெரிய ரேஞ்சை க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 990 HDFC பேங்க் ஒரு 990லேருந்து 976 அப்படின்னு ஃபஸ்ட்டு 5 minutesல இந்த 14 pointsங்கிற ஒரு பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ரேஞ்ச் க்ரியேட் ஆகிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா ட்ரேட் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன். பெரிய ரிஜெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு 5 minutes ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஃபஸ்ட்டு 5 minutesல பெரிய ரிஜெக்ஷன்ஸ் மேலேயோ கீழே இருந்தாலும் நான் அந்த ஸ்டாக்கை நான் வந்து பிக் பண்ண மாட்டேன். ஓகே, இதெல்லாம் பேசிக் பேராமீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாள் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஐ கன்சிடர் ஃபஸ்ட்டு 976 மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது, 9:20 ஃப்ரம் 973லேருந்து 990 போயிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது 979 க்ளோஸ் 983 க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழேயும் ஸ்டார்ட் ஆகி மேலே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மிடில் வந்து நிற்கும் போது ஒரு பெரிய ரேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நான் அந்த மாதிரி டைமில் நான் ட்ரேடே அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா ஸ்டாக் இருக்குங்க. மினிமம் ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HDFC பேங்க் மட்டும்தான் ஸ்டாக்குன்னு நினச்சி பார்த்தோம்னா அதுக்குள்ளே தான் போய் ட்ரேட் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ நான் என்ன சொன்னால் ஒரு ஸ்டாக்கை 30 to 40 secondsக்குள்ளே அனலைஸ் பண்ண நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துட்டா ஒரு 5 minutesல உங்களால் 10 சார்ட் 15 சார்ட் பார்க்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட் வந்தால் நீங்கள் இதை பற்றி என்ன பண்ண மாட்டீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா F&Oவில் நமக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா மேஜர் ப்ராமினெண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுற இண்டெக்ஸஸ் வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராமினெண்ட்டாக எல்லோரும் ட்ரேட் பண்ணுறது, வால்யூம் அதிகமாக நடக்கக்கூடிய இண்டெக்ஸ். ஓகே, ஐ திங்க் பேங்க் நிஃப்டி வேர்ல்டு வைடாக செகண்ட் அதிகமாக வால்யூம் நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, வேறஸ் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது அங்கே அரௌண்ட் 207 கம்பெனிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து எடுத்த உடனே நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பிகினராக ஓகே இந்த மாதிரி ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸில் வந்து ஆப்ஷன் பெஸ்ட்டாக பிகினராக நீங்கள் இன்டர்மீடியட் தான் நான் ஆப்ஷனுக்குள்ளே போகணுன்னு என்னோட பாயிண்ட். ஓகே இப்போ கைண்ட் ஆஃப் ட்ரேட் இல்லை ஸ்டாக் ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது. நிஃப்டி இண்டெக்ஸே போய்க்கலாங்க. அதில் 2 இருக்குது. உங்களுக்கு பீட்டா வேல்யூ கம்மியாக இருக்கிறது நிஃப்டி, பீட்டா வேல்யூ அதிகமாக இருக்கிறது பேங்க் நிஃப்டி. கைண்ட் ஆஃப் நான் என்ன சொல்லுவேன்னா நிஃப்டியே போய்க்கலாம். ஏன்னா மொமெண்டம் கொஞ்சம் உங்களுக்கு கம்பேர் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சமாக மூவ் ஆகும்போது ஆப்ஷன்ஸ் ஒரே டைமில் வந்து 100 ரூபாய்க்கு ஆப்ஷன் 50 ரூபான்னு ஆகாது. பட் பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகும்னா 100 ரூபாய்க்கு ப்ரீமியம் திடீர்னு 60 ரூபா 40 ரூபான்னு குறையும், அந்த சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷனுக்கு. ஸோ வென் யூ ஆர் என்ட்ரிங் ஆப்ஷன் அப்படின்னா எடுத்துலையும் கொஞ்சம் பீட்டா வேல்யூ கம்மியாக இருக்குது நிஃப்டியில் ட்ரை பண்ணிட்டு அதில் ப்ராஃபிட் ஓரளவுக்கு உங்களால் பண்ண முடியும். இன்னொன்று அதில் கொஞ்சம் ப்ரீத்திங் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் ட்ரை வித் இண்டெக்ஸ். ஓகே, நான் ஏன் நிஃப்டியுமே நான் ஏன் சொல்கிறேன்னா நிஃப்டி மூவ்மெண்ட்டு மேஜராக ப்ரெடிக்ட் ஆகிறது இண்டெக்ஸஸ் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை வச்சு பேங்க் நிஃப்டி தான் ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ட்ரைங் இன் நிஃப்டி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணாவே 3 இண்டெக்ஸஸை நீங்கள் கூடவே வச்சுக்கணும். ஒன் இஸ் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி மெட்டல். மெட்டல் கூட வேணும், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி FMCG இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த 4 இண்டெக்ஸில் ஐடியும் பேங்க்கும் பாசிட்டிவாக இருந்தால் நிஃப்டி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். நீ டேரெக்டாக ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாலே வாட் இஸ் பீட்டா வேல்யூன்னு உங்களுக்கு தெரியணும். பீட்டா வேல்யூக்கு முன்னால் நிஃப்டி மூவ் பண்ணுற யார் மூவர்ஸ்னு உங்களுக்கு என்ன ஆகும்னா தெரியணும்.
இந்த 4 இண்டெக்ஸஸ் அப் சைடில் இருந்தால் ஓவரால் நிஃப்டியும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அந்த டைரக்ஷனை கேப்சர் பண்ணி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஐ ப்ரிஃபர் அப்படி தான், நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னா நிஃப்டியில் குதிக்கின்றேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து 9 இயர்ஸாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இந்த ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு குரூஷியலான ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும். அது என்ன அப்படின்னா, நல்லா வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே வருவோம், ப்ராஃபிட் பண்ணிட்டு வருவோம். சடனாக ஒரு நாள் ஒரு பெரிய லாஸ் வரும். ஓகே, கிட்டத்தட்ட கேபிட்டலே வந்து 50% to 80% வரைக்கும் வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மைண்ட் செட், உண்மையாகவே இந்த ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமா, உண்மையாகவே நமக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ண வருமா, நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க விஷயம்லாம் சரியா தப்பா அப்படின்னு செல்ஃப் டவுட்டிங் வந்து அதிகமாக வந்து வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து எனக்கும் நிறையா இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து மீண்டு வந்தீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க எமோஷனலாக? நான் அந்த எமோஷன்ஸோட நான் ஒரு தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோனி சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டாக ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டா நான் ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 2020 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் பக்கம் ப்ராஃபிட்டு பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 11 மணி 11:30 மணிக்கெலாம் ஜாலியாக உட்காந்துருக்கேன். என் ஒய்ஃபு வந்தாங்க. வந்துட்டு போர்டு, எங்களோட ஆஃபீஸில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும். போர்டில் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு 2,000 ஒரு 6,000 8,000ன்னு பில்லு சும்மா கேஷில் எழுதிட்டு போயிட்டாங்க. ஓகே, நான் டெம்ட் ஆகிறேன். ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. இது ஜென்ரல் பார்த்துட்டு அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் 6,000 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்கேன். 6,000 ரூபாங்கிறது நான் எய்ம் பண்ணுறது போட்ட கேபிட்டலுக்கு எனக்கு மாதம் 6%-8% கிடச்சா ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, ட்ரேடிங்லேயே நான் எனக்கு 6,000 ரூபா பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒரு டீசெண்டான ஒரு கேபிட்டல் வச்சு ஒரு 6,000 ரூபா பக்கம் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் அதை பார்த்து நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அக்ரெசிவாக இன்னும் 4 நாள் தான் இருக்குது, என்ன இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 32,000 ரூபா அன்றைக்கி நான் ஓவர் ட்ரேடில் லாஸ் பண்ணேன். ஓகே, நான் அப்போ பண்ண ஒரே ஒரு விஷயம்னா, நான் ஒரு 5 நாள் 6 நாள் மார்க்கெட் பக்கமே நான் வரல. இன்னொன்று ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நினச்சி நம்ம வந்து கவலைப்படவே கூடாது. பிகாஸ் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அங்கேருந்து நான் மோடி எப்படி பண்ணால், மோடி ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டின்னு போட்டு ஒரு 30 ட்ரேடு 30 days நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மொமெண்டம் பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கண்டிப்பாக நம்ம சொன்ன இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கூட வரலாம். அதுக்கெலாம் நீங்கள் வந்து என்ன காது கொடுத்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. அப்படியே ஏதாவது ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆனால் கூட கவலையப்படாதீங்க. ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டிக் வித் பேசிக்ஸ், அதுதான் காமன் ரூல். சூப்பர் ப்ரோ. இப்போது மார்க்கெட் வந்து வால்டிலிட்டியாக வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுவாங்க. வெரி குட். ஓகே, ஸ்கேல்பிங் ட்ரேட் அப்படின்னு வரும்போது எவ்வளோ குயிக்காக நான் வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எவ்வளோ குயிக்காக நான் வந்து ஒரு ட்ரேடை எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் பையராக வந்து அதிக பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வால்டிலிட்டியாக இருக்கும்போது நம்ம இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடை எப்படி பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்கேல்பிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக். நான் ஸ்கேல்பிங்கை சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா, ஸ்கேல்பிங் எல்லாருமே பண்ணலாம். ஆனால் ஸ்கேல்பிங் தெளிவாக பண்ணணும். ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் இருக்கணும். 10 ரூபாய்க்கு வாங்கின ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் 12 ரூபா வந்து எக்ஸிட் ஆகிடுவேன்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் பண்ணணும். 12 ரூபாய்க்கு எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அது 15 ரூபா போயிடுச்சுன்னு கவலைப்படவே கூடாது. அதுதான் ஸ்கேல்பிங். வி ஆர் ஹேவிங் அ கிளைண்ட் கால்டு ஸ்டூடெண்ட் தான், வினிதா அப்படின்னு இருக்காங்க. வெரி சிம்பிளாக பண்ணுவாங்க. 3 லாட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க டார்கெட்டே 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் தான். ரிஸ்க் ஒரு 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்காங்க. 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கும்போது தாராளமாக 5,000 ரூபாங்கிற ரிஸ்க்கை எடுக்கலாம். விச் இஸ் 1% ஆஃப் த இது. ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ரிச்சில் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பிங் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லைக் மற்ற இதில் நினைக்கிறேன் உங்களுக்கு பை போடுறதா இருந்தால் லிமிட் யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டை யூஸ் பண்ணுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது என்னென்னா 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் போடுவான், லிமிட்டு மார்க்கெட்டை கொடுக்கறதுக்குள்ளாரே 12 ரூபா போயிடும். மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு செல்லை நான் வந்து கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு ஒன் டச்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வினிதா அவங்க பர்டிகுலர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்னென்னா ஸ்க்ரீனை கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. அவங்க ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணாங்க. பிபி பேண்டை வச்சு ஒரு ஐடியா யூஸ் பண்ணாங்க. பிபி பேண்டை தாண்டி வெளியே போனால் மார்க்கெட் உள்ளே வருங்கிறது ஒரு கண்டிஷன், ஒரு பேசிக்கான ஒரு கண்டிஷன். நான் அது கிளாஸில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதெல்லாம் என்னோட டி செட்டப் இ செட்டப். ஆனால் அவங்களுக்கு அதான் A+ செட்டப். புரியுது உங்களுக்கு? நான் அது என்னோட இ செட்டப்பாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அதான் A+ செட்டப். மோகன் பேண்டை தாண்டி வெளியே போனால் உள்ளே வருங்கிறது சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த உள்ளே வர கேப்பில் குயிக் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க.
அதுக்கு உங்களோட அந்த ஸ்கேல்பிங் மோடை தான் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது அவங்க ஃபவுண்டருக்கும் அதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். மார்க்கெட் வந்து அகெயின் வால்டிலிட்டியாக வந்து இருக்கிறப்போ இப்போ இந்த ஸ்கேல்ப் பண்ணும் போதே வந்து ஃபஸ்ட்டு லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ட் ஓகே இப்படி போகும்போது அந்த இடத்துல அவங்க வந்து லாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அகெயின்ஸ்டாக பொசிஷன் எடுத்துட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 700 வந்து லாஸில் இருக்குது. ஓகே இப்போ அகைன் வந்து அது எடுக்கணும் அப்படின்னு போகும்போது ப்ராஃபிட் வந்துடுது, ஒரு 500 ப்ராஃபிட் வந்துடுது. திரும்ப அகைன் மார்க்கெட் வந்து ஸ்விங் ஆகும்போது அகைன் ஒரு 1000 rupees வந்து லாஸ் ஆகிடுது. 3 ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி விட்டத்தை பிடிக்கணும்னு போயிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ல இருப்பாங்க. புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிலாம் அதிகபட்சம் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ட்ரேட் வந்து பண்ணுறதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எமோஷ்னலாக? ஓவர் ட்ரேடு வந்து நான் சிம்பிளாக சொன்னால் மார்க்கெட் இஸ் லைக் மிரர். நீங்கள் என்னவோ அதுதான் மார்க்கெட். நீங்கள் க்ரீடாக இருந்தீங்கன்னா மார்க்கெட் க்ரீடாக இருக்கும். உங்களுக்கு ஈகோ இருந்தால் மார்க்கெட்டில் ஈகோ இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு டெஃபினட்டாக ஓவர் ட்ரேடு கான்செப்ட் என்னென்னா, நான் பெருசாக மார்க்கெட் பெருசான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் ஓவர் ட்ரேடில் போய் முடியுது. எப்படியாவது விட்டதை பிடிச்சிடலாமாங்கிற ஒரு மைண்ட் செட். இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டெக்னிக் இந்த மெச்சூரிட்டி வரதுக்கு உங்களுக்கு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும். ஓகே இது வந்து இன்பில்ட்டாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் எடுத்தோடையுமே இந்த ஐடியாவை கொண்டு போய் ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயம் தான் நடக்கும். இதே அக்ரஷன் மோட கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் அதுவும் ஓவர் ட்ரேட் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான். எய்தர் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் பண்ணலாம். 2 ரோல். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம போகிறோன்றப்போ தேர் இஸ் மோர் சான்ஸ் நம்ம கேபிட்டலில் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் கம்மியாக ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்கிறது என்னோட தியரி. சூப்பர் ப்ரோ. ஓகே இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இப்போது வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற விருப்பம் வந்து இருக்கும். ஓகே ட்ரேட் பண்ணணுன்ற விருப்பம் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணுன்ற விருப்பமும் இருக்கும். ஆனால் வந்து அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக வந்து இருப்பாங்க, 9 to 6 ஜாப்பில் இருப்பாங்க. இதுக்கு மேலே சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருப்பாங்க, டைம் இருக்காது. ஆனால் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கும், ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு சைடு அசெல்லாம் வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை ஃபுல் டைம் ட்ரேடராகவும் லைக் உங்களை மாதிரி வந்து ஃபுல் டைம் ட்ரேடராகவும் வந்து மாறுறாங்க. இந்த மாதிரி டைம் இல்லை ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ எம் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அப்போனா அவங்க டேரெக்டாக என்ன எஸ்ஐபி தான் நான் வந்து சொல்லுவேன். எஸ்ஐபியுமே வந்து அவ்வளோ பண்ணலாமா இவ்வளோ பண்ணலாமான்னு அவங்க என்ரிச்சில் நிறையா ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஈவெண்ட்லேயே நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். ஈவன் 10 rupees கூட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோக்ராமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, த பெஸ்ட் டே டு ஸ்டார்ட் இஸ் டுடே. அதான் என்னோட கோல். ஏன்னா 1000 ரூபா இருந்தால் தான் நான் எஸ்ஐபி பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்குலாம் கொண்டாந்தாலும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் 10 rupees ஆர் இதர் மேபி 100 rupees 200 rupees டேரெக்டாக நிஃப்டி 50 எஸ்ஐபியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஐ ப்ரிஃபர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே இப்போது செபி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருந்தாங்க ரீசெண்டாக. 2022 24 வரைக்கும் அரௌண்ட் 93% வந்து ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த டேட்டா வந்து டேட்டாவில் இன்னொன்று கவனிச்சிங்களா? மோஸ்ட்லி மென் தான். அது விமன்ஸ் ஆர் மேக்கிங் மணி இந்த மார்க்கெட். கரெக்டு. அது அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து பிலோ 30 தான் வந்து அவங்க ஏஜ். ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா இருக்கும்போது அதை பார்க்கும் போதே ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆனாங்களா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் லாஸ் ஆனாங்களா? எஃப்என்டோ அப்படி தெளிவாக சொல்லலாம். ட்ரேடிங். ஓகே ஸோ ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதிரி லாஸ் ட்ரேடிங் இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். எஸ் டெரிவேட்டிவ் மார்க்கெட். ஓகே டெரிவேட்டிவ் மார்க்கெட். இப்போ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து டிஸ்க்ளைமராக நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே ஸோ இந்த செபி ரிப்போர்ட் வந்து நமக்கு பார்க்கும்போது இவ்வளோ பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். என்னதான் 93% வந்து லாஸ் பண்ணாலும் 7% வந்து மேக்கிங் மணி. ஸோ அப்போ இங்கே ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே ஸோ அந்த ஃபேக்டருக்காக தான் வந்து எல்லாருமே வந்து வராங்க. ஓகே இப்போ இந்த லாஸை பார்க்கும்போது 93% லாஸ் 93% நீங்கள் சொல்கிறீங்களா? ஈவன் 1000 rupees பண்ண வெறும் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணி கூட லாஸ் பண்ணியிருப்பார். அவருமே என்ன பண்ணியிருப்பாருன்னா 93% வந்திருப்பார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா,
கேபிட்டல் ஒரு டீசென்ட் கேபிட்டல் இல்லாமல் மார்க்கெட்டில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. ஆனால் 5000 10,000 வச்சு நான் வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்கணுமான்னு கேட்டால் அது வந்து முடியாது. ஸோ என்ன டீசென்ட் கேபிட்டல் நீங்கள் கொண்டு வரீங்கிறது தான் நீங்கள் இந்த 93%ஆ 7%ஆன்னு டிசைட் பண்ணும். மோகன் என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது, நான் 7%குள்ளே வந்துடுவான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அன்ட்ரெயின்டாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் ஆவீங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு செட்டப்போட நம்ம வந்து போகும்போது நம்ம அந்த 7%க்குள்ளே நம்ம வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து வருது. இப்போ என்னென்னா இப்போ எஃப்ஐஐஸ், டிஐஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷனலாக வந்து இருக்கக்கூடிய ஆட்கள், ஓகே, ஈவன் எஃப்ஐஐ, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து நிறைய கேபிட்டல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரிஸ்க் வந்து அவங்க கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. பணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பணம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம பணம் வந்து கம்மியாக வச்சிருக்கிறதுனால நம்மளால வந்து பணம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்குது. நம்ம உண்மை ஆஸ் அ ஃபேக்ட் சொன்னால் நம்ம அவங்களோட போட்டி போடவே முடியாது. இதுதான் ரியல் ஃபேக்ட். பட் நம்மளால் ஒரு 500 800 ஸ்டில் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியும். ஆனால் உள்ளே வரும்போது எனக்கு 5000 வேணும்னு நினைக்கும் போது தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஒரு 500 800 வேணும், நான் ஓவரால் என்னோட கேபிட்டலுக்கு ஒரு 6% 8% எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னா அங்கேயே உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ஈவன் தான் நீங்கள் லாஸே ஆனீங்கனாலுமே அக்கௌண்ட் ஒரு 1 லட்ச ரூபா இருந்தாலும் அதிகபட்சம் லாஸ் ஒரு 10,000 மேலே லாஸ் ஆகாது. ஆனால் நான் ஒரு மாதத்துக்கே 40% 50% வேணும்னு நினைக்கிறவங்க தான் என்டையர் 1 லட்ச ரூபாயும் வாஷ் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த 500 800 ருபீஸ் நீங்கள் யோசிக்கும் போது HNI FNI அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும்னு என்னை பொறுத்தளவு கவலையாக நான் யோசிக்க மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் தாங்க பெருசு, மார்க்கெட் பெருசு. இப்போ எஃப்ஐடி காசு வந்து அதிகமாக வச்சுருந்தாலும் நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருந்தாலும் டேட்டா வந்து 93% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு எஃப்என்டோவில் வந்து தெரிஞ்சாலும் நம்மக்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருந்தாலும் ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப் வந்து இருந்துச்சு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, கொஞ்சம் ட்ரேடிங் மெச்சூரிட்டி, இது மூணுமே வளர்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும். ஸோ இந்த 6 மாதம் 8 மாதம் ஒன் ஆஃப் த போரிங் டாஸ்க் இன் லைஃப். இதை கடந்துட்டிங்கன்னா 93%லேருந்து 7% பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து மேட்ரு இல்லை, க்ரோர்ஸில் இருக்கணும், லேக்ஸில் இருக்கணும், இல்லை ஈவன் தௌசண்ட்ஸ் அமௌண்ட் மேட்டர்ஸ். போட்ட பணத்துக்கு 6% 8% ஆசைப்படலாம். இதில் 10,000 இருந்தால் 800 தான் நீங்கள் என்ன பண்ணணும் மாதத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணும். 10,000 வச்சு நான் 10,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு. ஸோ அப்போது இதை வந்து எப்படி நம்ம வந்து சம்மரியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான், ட்ரேடிங் செட்டப், ரிஸ்க்கு ரிவார்ட் ரேஷியோ அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், அப்புறம் டிசிப்ளின். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது அதை லாங் டேர்மில் நம்மளும் அந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம். இது நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு சார்ட்டை பார்த்தோம்னா 30 seconds to 40 secondsக்குள்ள நம்மளுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் 30 seconds 40 secondsக்குள்ள நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் 30 to 40 secondsக்குள்ள யோசிக்கணும்னா நீங்கள் எத்தனை சார்ட்டை பார்க்கணுன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அத்தனை சார்ட்டை பார்த்து நீங்கள் ட்ரெயின் ஆகணும்னு நான் சொல்கிறேன். சூப்பர். ஸோ இப்போவே வந்து எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ காமன் மிஸ்டேக்காக நம்ம வந்து பேசுவோம். ஓகே, ஏன்னா நீங்களும் வந்து டே 1லேருந்து வந்திருப்பீங்க ட்ரேடிங் ஜேர்னியில். நான் ஸ்டாக் ப்ரோக்கிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து என்னோட ட்ரேடிங் லாஸஸ் ப்ராஃபிட்டை எனக்கு அது மட்டுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் ஒரு 5000 6000 பேர்த்த லைவாக உட்காந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து ஒரு 10,000 ரூபா அவங்கள அக்கௌண்ட்டில் போட வச்சு ஒரு ட்ரேட் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, ஒரு 500 ரூபா வந்து அவங்களுக்கு எக்ஸிட் கூட பண்ண தெரியாது, கால் பண்ணி இதை போங்க இங்கே போய் எக்ஸிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை ஒரு 5000 பண்ணதை பார்த்துருக்கேன், 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணுறது நான் லைவில் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னென்னா, நான் ட்ரேட் பண்ணதை காட்டிலும் இந்த 5,000+ கிளைண்ட்ஸை டீல் பண்ண எனக்கு அந்த எக்ஸ்போசர் தான் என்னை வந்து என்ன ப்ராப்பராக என்ன ஒரு பாத்துக்கு கூட்டிகிட்டு போன ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து நம்ம காமன் மிஸ்டேக்காக வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? காமன் மிஸ்டேக். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து புதுசாக ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து அவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாது. நான் பார்த்த வரைக்கும் இன்னமும் நடந்துகிட்ருக்கு. இன்னமும் நான் கூப்பிட்டு கால் பண்ணி சொல்லுவேன். ஓகே, பை பண்ணிடுவாங்க, செல் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. பை பண்ண விஷயம் டார்கெட் வந்து ஹிட் ஆயிடும், ஸ்டாப் லாஸ் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ்ல புது ஆர்டர் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட். இது வந்து நான் என்ன வருஷத்துக்கு ஒரு 50 பேர் 100 பேர் தான் இந்த கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
இருக்குது. ஓகே, பேசிக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வேற ஒரு காமன் மிஸ்டேக் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? வேற ஒரு காமன் மிஸ்டேக் என்னென்னா, ரொம்ப பிகினர் ஆரம்பிக்கும் போது 200 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டா அப்பயே எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் போட்டு சூரிய போட்டு டைலாக்லாம் இல்லை சொல்ல நம்ம ஜெயிச்சுட்டா மாறா அப்படின்ட்டு கைண்ட் ஆஃப் என்னன்னா பிகினர்ஸ் ப்ராஃபிட் பண்ண உடனே என்னென்னா பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். ஸோ நான் என்ன சொல்லேன்னா அந்த இம்ப்ரெசிவ் மைண்ட் செட்டே வச்சுக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக அது வரும். அதுதான் வி ஆர் ஹியூமன்ஸ், ரைட்? பட் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் மோகன்னா ஃப்யூச்சர் மோகனுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். தயவு செஞ்சு ஸ்டேட்டஸ்லாம் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷன் வந்து வாங்குவோம். மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஆக்சுவலாக இதுவே கூட வந்து நம்ம காமன் மிஸ்டேக்காக வந்து சம்டைம்ஸு கால் ஆப்ஷன் வாங்குறதுல பதட்டத்தில் வந்து புட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் நமக்கு கால் வரும், சார் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் விழுந்துருச்சு லாஸ் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசும்போது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது காமன் மிஸ்டேக்காக நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு என்ன தான் நீங்கள் சார்ட்டில் போயிட்டு சப்போர்ட் ஜோனு, ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விவேப், பிபி பேண்ட், சிபிஆர் எல்லாமே யூஸ் பண்ணாலும் பிகினருக்கு ஆர்டர் போடவே தெரியாது. மெயின் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ஆர்டர் போட தெரியாதுன்னா ஆர்டர் எக்ஸிக்யூஷன் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஆர்டரில் ஏதாவது சின்ன தடுமாற்றம் வந்துட்டால் பேனிக் ஆகிடுவாங்க. ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ்க்கு ட்ரிகரில் போடுறதா இல்லை வந்து லிமிட்டில் போடுறதா இல்லைன்னு தெரியாது. அந்த இடத்துல ஸ்டன் ஆகிட்டாங்களா அதுக்குள்ளே இந்த பேனிக் ஆகிற டைமில் மார்க்கெட் என்ன ஆகிடுதுன்னா ஆப்ஷன்லாம் இறங்கி லாஸ் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா தப்பு இல்லாமல் ஆர்டர் போட கற்றுக்கணும். பை ஆன் செல், செல் அண்ட் பையை, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ளே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி. நான் வந்து பேபியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிகினருக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. என்னதான் சார்ட்டே நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் என்னமே உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் எக்ஸிக்யூஷனில் தப்புனா மொத்தமும் கற்றுக்கிட்டது வேஸ்ட்டு. ஸோ 20 செகண்ட்ஸில் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் என்னோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவாக நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போது இந்த எபிசோடோடைய லாஸ்ட் மூமெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுமோ அதெல்லாம் சம்மரியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா என்ன சொல்லணும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்களோ ஒரு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பிகினராக உள்ளே வந்துட்டிங்கன்னா ட்ரை டு பிகம் அ இண்டிபெண்டன்ட் ட்ரேடர். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான், அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கிறத மட்டும் கோல் வச்சுக்கோங்க. பெய்ட் டெலகிராம் டிப்ஸ் யாரையும் அக்கௌண்ட் ஹேண்டிங் இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி, மார்க்கெட்டை ஒரு லாட்ரியாக பார்க்காதீங்க. அங்கே ஒரு 5000 பண்ணுறாங்க, 10,000 பண்ணுறாங்க, நானும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மார்க்கெட்டை வந்து ஒரு லாட்ரியாக பார்க்காதீங்க. பிகாஸ் ரோம் வாசன்ட் பில்ட் இன் அ டே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஒன் பேட் டே கேன் மேக் யுவர் என்டையர் கேபிட்டல் வாஷ் அவுட். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மந்த்லி இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 6%-லேருந்து 8% தான் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பேன். ஸோ நான் 20% பண்ணுறேன், 30% இந்த மந்த் பண்ணுறேன்னா நடக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் என்ன ஒரு 6%-லேருந்து 8% வரைக்கும் பிளான் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறதோட எத்தனை வருஷம் நான் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக போகிறேன் அப்படிங்கிறத அந்த லாஞ்சிவிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிற ஒரு 3 விஷயம். சூப்பர் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர்ஸ் யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ என்ரிச். தேங்க்யூ. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் செஷன். ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட்டை நிறைய இன்ஃப்ளூயன்சரை மீட் பண்ணி அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.